மோகத்தின் உச்சம். 2023ல வெஸ்ட் பெங்கால் ஒரு கப்பல்ஸ் இருந்திருக்கிறாங்க. சத்யதேவ் குஷ் அண்ட் சாகித் குஷ்னு. இவங்களுக்கு 7 வயசுல ஒரு பொண்ணு, 8 மாசத்துல ஒரு குழந்தை. அந்த அழகான ஃபேமிலிக்கு வந்து ரீல்ஸ் போடுறது பிரதான வேலை. எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் போயிட்டு சொல்லியிருக்கிறாங்க, வருமானமே இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, சாப்பிட்றதுக்கே வழி இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பி இருக்கிறாங்க. சின்ன வீடு, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ரீல்ஸை மட்டும் போட்டுட்டு இருந்தா சாப்பாடு இப்படி வரும். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த ஃபேமிலியவே காணும். அந்த நெய்பர் எங்கே போனாங்க என்னன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் அவங்க ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாவில் வந்துட்டு இருந்துருக்குது. வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் சுற்றி இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போயிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்துருக்குறாங்க. அதை பார்த்த நெய்பர் ஓகே எங்கேயோ டூர் போயிருக்காங்க, எங்கேயோ ட்ரிப்பு போயிருக்காங்க போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நெய்பர் வந்து அவங்கள பார்க்கலான்னு போகிறப்போ அங்கேயும் ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுவும் iPhone 14 வச்சுட்டு. அப்போதான் அந்த நெய்பர் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட சாப்பிட்றதுக்கே வெளியிலன்னு புலம்புன ஃபேமிலி இப்போ பார்த்தா iPhone 14 வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நிறைய இடத்துக்கு சுற்றுலா போய் அதை ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, இது எப்படி எங்களுக்கு சாத்தியம்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. அப்போது இன்னொரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணியிருக்காரு. உடனே போலீஸ் போய் கால் பண்ணிட்டார். போலீஸும் அவர் சொன்னதை கேட்டு உடனே சர்ச் பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்கு வருது. போலீஸை பார்த்த சத்யதேவ் குஷ் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். சாகித் குஷ் மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ போலீஸ் விசாரிச்சப்பதான் நிறைய உண்மைகள் வெளிவருது. அப்படி அந்த நெய்பர் நோட்டீஸ் பண்ணி சொன்ன விஷயம் என்னன்னா, அங்கே 7 வயசுல அந்த பொண்ணு இருந்திருக்கா, 8 மாசத்துல இருந்து அந்த குழந்தைய காணும். போலீஸ் வந்து விசாரிச்சப்போ அந்த சாகித் குஷ் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைய விற்று தான் நாங்கள் வந்து ட்ரிப்பு போனோம், இந்த iPhone 14 வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதுக்கு வழி தெரியல, அதனால குழந்தைய வித்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7 வயசு குழந்தையும் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. சாகித் குஷை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சத்யதேவ் குஷ் எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். இது வரைக்கும் பிடிக்க முடியல. இவங்க ஒரு லேடிக்கு அந்த குழந்தைய வித்துருக்காங்க, அது பிரியங்கா குஷ், அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ 7 வயசு குழந்தையும் 8 மாச குழந்தையும் ஆதரவற்ற இடத்துல வளர்ந்துட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் ஜெயில இருக்காங்க. ஸோ இந்த ரீல்ஸ் பைத்தியங்க பண்ண வேலைக்கு இந்த குழந்தைகளுக்கு தான் தண்டனை. ரீல்ஸுக்காக ரியல் லைஃப்பை தொலைச்சி இந்த பைத்தியங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ், ட்ரூ ஸ்டோரிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் ஆரஞ்ச் ஈகிள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டாடா.